உங்களுக்காக என் சரித்திரம் வாசிப்பது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. 3ஆம் அத்தியாயம். என் பாட்டனார். என் பாட்டனாராகிய வெங்கடாச்சல ஐயர் என்பவர் வேங்கட நாராயணருடைய மூத்த குமாரர். அவருக்கு ஐயா குட்டி ஐயர் என்ற ஒரு தம்பி இருந்தார். வேங்கடாச்சல ஐயருடைய மனைவி பெயர் செல்லத்தம்மாள் என்பது. அந்த அம்மாளே என்னுடைய பாட்டியார். அவருடைய தகப்பனாராகிய ஓதவனேஸ்வரர் என்பவர் தமிழ் வித்வான். தாயார் கனம் கிருஷ்ணய்யர் என்னும் சங்கீத வித்வானுடைய சகோதரி. இங்கனும் சங்கீதமும் தமிழும் கலந்த குடும்பத்திலே பிறந்த என் பாட்டியார் நன்றாக பாடுவார். அவருக்கு பல கீர்த்தனங்கள் பாடமுண்டு. என் பாட்டனார் கடுமையாக நடத்தினாலும் பொறுமையுடன் அடங்கி நடப்பார். அவர் சாதம் பிசைந்து கையில் போட நான் சிறு பிராயத்தில் சாப்பிட்டிருக்கிறேன். என் பாட்டனார் காலத்தில் எங்கள் குடும்பத்தில் கடன் ஏற்பட்டமையால் அவர் தம்முடைய நிலத்தை போக்கியம் வைத்து பணம் வாங்கி பழைய கடனை அடைத்தார். நிலத்தை வைத்துக்கொண்டு பாதுகாத்து அதில் வரும் வருவாயினால் சுகமாக வாழ்ந்து வரும் நிலையிலிருந்த அவருக்கு அந்நிலத்தை போக்கியம் வைப்பதால் ஜீவனத்துக்கு கஷ்டமுண்டாகும் என்று தெரியும். ஆனாலும் கடனை வைத்துக்கொண்டு உண்ணும் உணவு அவர் உடம்பில் ஒட்டவில்லை. கடனில்லாச் சோறு கால்வயிறு போதும் என்பது பழமொழி. ஏதாவது வேலை செய்து சம்பாதிக்கலாம், கடன் நிர்பந்தம் மட்டும் கூடாது என்று எண்ணித் துணிந்து போக்கியத்துக்கு வைத்துவிட்டார். அவருக்கு தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் கணக்கிலும் நல்ல பழக்கம் இருந்து வந்தது. ஆகையால் ஜீவனத்துக்கு என்ன செய்வோம் என்று ஏங்காமல் ஒரு பள்ளிக்கூடம் வைத்து பல பிள்ளைகளுக்கு பாடஞ்சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். அவரிடம் பலர் படித்தார்கள். அந்த பிள்ளைகளின் மூலமாக கிடைக்கும் வரும்படியை கொண்டு அவர் செட்டாக குடித்தனம் செய்து வந்தார். அவருக்கு அம்மணியம்மாள் என்ற ஒரு பெண்ணும் வேங்கட சுப்பையர் ஸ்ரீனிவாச ஐயர் என்ற 2 பிள்ளைகளும் முறையே பிறந்தனர். வேங்கட சுப்பையரே என்னுடைய தந்தையார். என் பாட்டனாரை எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. எனக்கு அரிச்சுவடி சொல்லிக் கொடுத்தவர் அவரே. எவ்வளவோ தெய்வ ஸ்தோத்திரங்களை வாய்ப்பாடமாகச் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அவை இப்போது மறந்து போய்விட்டன. ஆனால் அவர் கொடுத்த பலமான அடிகளை மாத்திரம் நான் மறக்கவில்லை. அவர் உபாத்தியாயராக இருந்த நிலை எனக்கு ஞாபகத்துக்கு வரவில்லை. அவரை தாத்தாவாக முதிய நிலையில் பார்த்த ஞாபகம்தான் இருக்கிறது. அவர் ஜீவந்தராக இருக்கும்போதே என் பாட்டியார் காலஞ்சென்று விட்டார். அதன் பிறகு எங்கள் பாட்டனாருக்கு வேண்டிய உபசாரங்களை என்னுடைய தாயார் செய்து வந்தார். அவருக்கு என் தந்தையாரிடம் மிகுந்த அன்பு இருந்தது. தம்முடைய மரண காலத்தில் அவர் அருகில் இருக்க வேண்டும் என்று விரும்பி அங்கனமே இருக்கச் செய்தார். இடையே சில மாதங்கள் என் தந்தையார் சிறிய தந்தையாருடன் வெளியூருக்குச் சென்றிருந்த போது என் பாட்டனார் மிகவும் கலக்கமடைந்திருந்தார். ஒவ்வொரு நாளும் என் தகப்பனாரது வரவை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் அவர் ஊரிலிருந்து வந்துவிட்டார் என்றும் தெருக்கோடியில் வருகிறாரென்றும் தெரிந்தபோது மனத்தினுள் இருந்த உணர்ச்சி பொங்கி வந்தது. என்னை கூப்பிட்டு, "சமா, உங்க அப்பா வந்துட்டாண்டா" என்று சொல்லிவிட்டு அழ ஆரம்பித்தார். தாயை பிரிந்திருந்த குழந்தை மீண்டும் தாயை காணும் பொழுது அழுவது போல் இருந்தது அது. அன்பு எந்த உருவத்தில் இருந்தால்தான் என்ன? பிரிவினால் பெரிய துக்கத்தை உண்டாக்குவதில் எல்லாம் ஒன்றுதான். முதிய பருவத்தில் தம்முடைய மனைவியை இழந்த வருத்தத்தாலும் பிள்ளையை அடிக்கடி பிரிவதனால் உண்டாகும் துயரினாலும் அவருக்கு மனக்கலக்கம் இருந்தே வந்தது. தம்மை ஒருவரும் சரியாக கவனிக்கவில்லை என்ற எண்ணமும் இருந்தது. அவருக்கு இன்ன வேண்டும் என்பதை என் தாயாருக்கு அறிவிக்கும் தூதனாக நான் இருந்தேன். என் பாட்டனாருக்கு தூது செல்லும் உத்தியோகத்தினால் எனக்கு கத்தரிக்காய் தொகையல் என்று இளமையில் ஒரு பெயர் கிடைத்தது. அதற்கு தாத்தாவே காரணம். தாத்தா காலையில் எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டு திண்ணையில் வெயில் காய்ந்து கொண்டு உட்கார்ந்திருப்பார். தகப்பனார் ஊரில் இல்லாத காலம் அது. என் தாயார் என்ன சமையல் செய்வதென்று தாத்தாவை கேட்டு வரும்படி என்னை அனுப்புவார். அக்காலத்தில் எனக்கு 6 பிராயம் இருக்கும். நான் போய், "இன்றைக்கு என்ன சமையல் செய்கிறது?" என்று கேட்பேன். அவர், "சமையலா?" என்று நீட்டுவார். அவருக்கு எல்லாம் வெறுப்பாக தோன்றும். "சமையல்தானே, மண்ணாங்கட்டி, தெருப்புழுதி, சாம்பல் கொழுக்கட்டை" என்பார். அவருக்கு இந்த உலகத்திலே உள்ள வெறுப்பின் அடையாளம் அந்த வார்த்தைகள் என்று எனக்கு அப்போது தெரியாது. குடுகுடுவென்று ஓடிப்போய் தாயாரிடம் தாத்தா சொன்னதை அப்படியே ஒப்பிப்பேன். "போடா பைத்தியம், என்ன சமையல் பண்ணுவதென்று போய் கேட்டு வா" என்று மீண்டும் அன்னையார் அனுப்புவார். நான் மறுபடியும் போய் தாத்தாவை கேட்பேன். அவர் ஆறாமற யோசித்துவிட்டு, "கத்திரிக்காய் இருக்கா?" என்று கேட்பார். அதற்கு ஒரு தடவை ஓடிப்போய் கேட்டு வந்து பதில் சொல்வேன். "பிஞ்சா இருக்கா?" என்று அடுத்த கேள்வி போடுவார்.
அதற்கும் ஒரு முறை ஓடிப்போய் வருவேன். அந்த கத்திரிக்காயை சுட்டுட்டு சிறிது நிறுத்துவார். தெரியறதா, அதை நன்னா சுட்டு தாளிச்சு கொட்டி அவர் சொல்லும் வார்த்தைகளில் ஒவ்வொன்றுக்கும் ஹூங்காரம் செய்து கொண்டே இருப்பேன். இல்லாவிட்டால் அவர் பேச்சு மேலே போகாது. தாளிச்சு கொட்டுறப்போ உளுத்தம்பருப்பை போட்டுடுவா. அத போட சொல்லாத, எண்ணெய அதிகமா விட சொல்லாத. அப்போது மேலெழும் கோபத்தால் சிறிது நேரம் மௌனம் ஏற்படும். மறுபடியும் ஆரம்பிப்பார். அத அம்மியில வச்சு நன்னா ஓட்டி 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 அரைக்கணும். அந்த ஓட்டி என்னும் சொல்லை அவர் பலமுறை சொல்லுவார். அப்படி சொல்லும்போது அவர் கைகளின் அபிநயத்தை பார்த்தால் உண்மையாகவே கத்திரிக்காய் துவையலை அரைப்பவர்கள் கூட அவ்வளவு சிரத்தை கொள்ள மாட்டார்கள் என்று தோன்றும். தாத்தாவின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு கொஞ்ச தூரம் போவேன். அதற்குள் மறுபடியும் அவர், டே இங்க வாடா என்று கூப்பிடுவார். நான் சொல்றது தெரியறதா? நன்னா ஓட்டி ஓட்டி அரைக்கச் சொல்லு, உளுத்தம்பருப்ப அதுல போட வேண்டாம் என்று மறுபடியும் எச்சரிக்கை செய்வார். நான் கேட்டுக்கொண்டு அப்படியே என் தாயாரிடம் சொல்லிவிடுவேன். இப்படி என் பாட்டனாருக்கு பிரியமான கத்திரிக்காய் துவையலின் பக்குவத்தை பற்றியும் வேறு விஷயங்களைப் பற்றியும் அவர் சொல்லும் சமாச்சாரங்களை என் தாயாரிடம் சொல்லும் வேலை எனக்கு அடிக்கடி நேரும். இந்த சம்பாஷணையை கேட்டிருக்கும் அயலார்கள் எனக்கு அந்த பெயரை வைத்துவிட்டார்கள். அந்த காலத்தில் பெண்களுடைய நிலைதான் மிகவும் கஷ்டமானதாக இருந்தது. மாமனார், மாமியார், நாத்தனார் முதலியவர்களால் அவர்கள் படும் கஷ்டங்கள் பெரும்பாலான வீடுகளில் உண்டு. மற்ற எல்லா விஷயங்களிலும் அக்கால வாழ்க்கை சிறந்ததாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் மாத்திரம் குறைபாடாகவே இருந்தது. எங்கள் பாட்டனார் அடிக்கடி கூறும் குறைகளை கேட்டுக்கொண்டு என் தாயார் மிக்க பொறுமையுடன் இருந்து வந்தார். ஒரு நாள் என்னையும் அழைத்துக்கொண்டு ஓர் ஊருக்குச் செல்லுகையில் இடையே மணஞ்சேரி என்னும் கிராமத்தில் தங்க நேர்ந்தது. அப்பொழுது மாலை நேரம். நாங்கள் தங்கியிருந்த வீட்டுத் திண்ணையில் தாவளியை போர்த்துக்கொண்டு ஒரு கிழவர் உட்கார்ந்திருந்தார். அவர் சந்தியாவந்தனம் செய்வதற்காக தீர்த்தம் கொண்டு வரும்படி தம் பேரனை ஏவினார். அவன் பஞ்சபாத்திரத்தில் தீர்த்தம் கொண்டு வந்து வைத்துவிட்டு உத்தரணியை காணவில்லை என்றான். கிழவருக்கு கோபம் வந்துவிட்டது. போய் நன்னா தேடி பாரு, அவளங்கே வெந்நீர் அடுப்புக்குள்ள சாம்பல்ல செருகியிருப்பா பாரு என்று சொல்லும் போதே அந்த தொனியிலே அவர் சினம் வெளிப்பட்டது. அவள் என்றது அவருடைய மருமகளைத்தான் என்பது நிச்சயம். அவர் கூறிய வார்த்தைகள் என் தாயாரின் காதிலும் விழுந்தன. ஓஹோ, அங்கேதான் இருக்கிறீரென்று நினைத்தேன், இங்கேயும் இருக்கிறீரா என்று என் தாயார் அப்போது கூறிய வார்த்தைகளுக்கு அந்த இளம் பருவத்தில் எனக்கு பொருள் விளங்கவில்லை. பிறகு விளங்கியது. அந்த வீட்டிலும் மருமகளை குறை கூறும் முதிய மாமனார் இருப்பதில் என் தாயாருக்கு ஓர் ஆறுதல் உண்டாயிற்றென்றே எண்ணுகிறேன். இது மனித சுபாவம்தானே. எங்கள் ஊரில் சிலர் முதிய பிராயத்தில் சந்நியாசம் வாங்கிக் கொண்டு சில காலம் இருந்து பிறகு சித்தியடைந்தார்கள். பிறகு அவர்கள் ஓரிடத்தில் சமாதியில் வைக்கப்பட்டார்கள். அவ்வாறுள்ள சமாதிகள் சில, ஆனால் அவை பாதுகாக்கப்படவில்லை. சில முதிய ஸ்திரீகள் அந்த இடத்தில் சாணி தட்டி உலர்த்துவார்கள். என் பாட்டனார் மிகுந்த அசோக்கியமாக இருந்தபோது ஒரு வைதிகர் வந்து, உமக்குத்தான் வயசாகிவிட்டதே, ஆபத் சந்நியாசம் வாங்கிக் கொள்ளுமே என்றார். அதை கேட்டபொழுது என் பாட்டனார் சந்நியாச ஆசிரமத்தின் பெருமையையோ அவ்வாசிரமத்திற்குரிய ஒழுக்கங்களையோ எண்ணவில்லை. முன்பு சந்நியாசம் வாங்கிக் கொண்டவர்களுடைய சமாதிகளின் நிலைதான் ஞாபகத்துக்கு வந்தது. உடனே, ஐயையோ, வேண்டவே வேண்டாம், நான் சந்நியாசம் வாங்கிக் கொண்டால் சேஷியும் குப்பிச்சியும் என் தலையில் சாணி துகைத்து தட்டுவார்கள், அந்த பதவி எனக்கு வேண்டாம் என்று கூறினார். அந்த காலத்தில் கும்பகோணத்தில் தாசில்தாராக இருந்த சிவகுரு பிள்ளை என்பவர் ஒரு சமயம் எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தார். அவருக்கும் என்னுடைய தந்தையாருக்கும் பழக்கமுண்டு. அதனால் அவர் எங்கள் வீட்டில் தங்கி ஆகாரம் செய்தார். செய்த பிறகு என் தந்தையார் அவரோடு பேசிக் கொண்டிருந்தார். பிறகு பாட்டனாரிடம், இவர் தாசில்தார், ஏதாவது நம் குடும்பத்துக்கு சகாயம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டால் உபகாரம் செய்யக்கூடியவர், கொஞ்ச நாழிகை பேசிக் கொண்டிருங்கள் என்று கூறி மரியாதையை உத்தேசித்து வெளியிலே இருந்தார். பாட்டனார் தாசில்தாரிடம் போய் க்ஷேம சமாச்சாரங்களை விசாரித்தார். தாசில்தாரும் என் பாட்டனாரை பதிலுக்கு க்ஷேமம் விசாரித்தார். அப்போது சாதாரணமாக, சௌக்கியமாகத்தான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லவில்லை. ஒன்றும் சுகமில்லை, உடம்பே சரிப்படுவதில்லை, வாய்க்கு ஒன்றும் வேண்டி இருக்கவும் இல்லை, வயிற்று வலி இருக்கிறது, ஆகாரணம் ஜீரணமாகவில்லை என்று வரிசையாக தம்முடைய சொந்த குறைகளை சொல்ல ஆரம்பித்து விட்டார். குடும்பத்து சமாச்சாரத்தையே அவர் மறந்து போனார்.
சிவகுரு பிள்ளை அவர் கூறிய விஷயங்களை அரையுங்குறையுமாக காதில் போட்டுக்கொண்டு போய்விட்டார். அவரிடம் குடும்பத்துக்கு அனுகூலம் செய்ய வேண்டும் என்று கேட்கவில்லையே என்று என் தந்தையார் பாட்டனாரை கேட்டார். மறந்து போய்விட்டேன், மற்றொரு சமயம் வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்று அவர் விடை கூறினார். மற்றொரு சமயம் வரவே இல்லை. என் பாட்டியார் இறந்து 2 வருஷங்களுக்குப் பிறகு என் பாட்டனாரும் இம்மண்ணுலக வாழ்வை நீத்தார். அவர் மரணாவஸ்தையில் இருந்தபோது வீட்டில் உள்ளவர்களை ஒவ்வொருவராக அழைத்து அவரவர்களுக்கு ஏற்ற வண்ணம் புத்தி சொல்லிக் கொண்டு வந்தார். என் தாயாரை அழைத்து, நீ எனக்கு எவ்வளவோ உபசாரம் செய்திருக்கிறாய், நான் உன்னை பல சமயங்களில் கடிந்து பேசியிருக்கிறேன், வருத்தப்படாதே, நீ நல்ல பெண் என்று சொல்லிவிட்டு தம் தலைமாட்டிலுள்ள சிறு மூட்டையை எடுத்தார். அதில் ஒரு முடிச்சை மெல்ல அவிழ்த்தார். இவைகளை நான் நெடுநாளாக வைத்திருக்கிறேன், எனக்கு மிகவும் உபயோகமாக இருந்தன. இந்தா, என்னுடைய ஞாபகமாக இவைகளை வைத்துக்கொள். உனக்கு வேறு என்ன தரப்போகிறேன்? நீ க்ஷேமமாயிருப்பாய் என்று 2 பழைய ஊசிகளை எடுத்துக் கொடுத்தார். என் தாயார் அவற்றை பக்தியோடு வாங்கிக் கொண்டார். என் பாட்டனார் அடிக்கடி தம்முடைய வஸ்திரத்தை அந்த ஊசிகளைக் கொண்டு தைத்துக் கொள்வார். என் தாயார் அவற்றை பல வருஷங்கள் வரையில் பாதுகாத்து வந்ததுண்டு. அவருடைய முதுமை பருவத்தின் நிகழ்ச்சிகளைத்தான் நான் ஞாபகத்தில் வைக்க முடிந்ததென்றாலும் அவைகளைக் கொண்டே அவருடைய இயல்பை அறிந்து கொள்ள முடியாது. முதுமை பருவத்தில் சில இயல்புகள் எல்லோருக்குமே உண்டாவது வழக்கம். அவர் முயற்சி உள்ளவர். ஜீவனாதாரமாக இருந்த நிலத்தை போக்கியம் வைத்து கடனை தீர்த்தது அவருடைய தைரியத்தையும் மானத்தையும் வெளிப்படுத்தியது. அவர் பிறகு ஜீவனத்தின் பொருட்டு பள்ளிக்கூடம் வைத்து உபாத்தியாயராக இருந்து கௌரவமாக வாழ்ந்து வந்தார். இந்த விஷயங்கள் அவருக்கு பெருமையை தருவதற்குரியனவாகும். வணக்கம் மக்களே, இது ஸ்ரீ. அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு ஆகிய முழு நீள சரித்திர நாவல்கள் எல்லாம் இப்பொழுது ஆடியோ புத்தக வடிவில் கிடைக்கிறது. தமிழ் சரித்திரம் மற்றும் வரலாற்று நாவல்கள் மீது பற்று கொண்டவர்களுக்கும், தமிழை புரிந்து கொள்ள முடியும் ஆனால் படிக்க இயலாது என்று நினைப்பவர்களுக்கும் இது ஒரு உதவியாக இருக்கும். இதை பற்றிய விவரங்கள் tamilaudiobooks.com என்ற வலைதளத்தில் இருக்கிறது. TAMILAUDIOBOOKS.com. இந்த வலைதளத்தில் இருக்கக்கூடிய சாம்பிள்ஸை நீங்கள் செக் பண்ணிட்டு எங்களுக்கு உங்களது கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் தாத்தா டாக்டர் திரு உவேசா அவர்களின் என் சரித்திரம். வாசிப்பது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. 4ஆம் அத்தியாயம். சில பெரியோர்கள். ஐயாக்குட்டி ஐயர். என் சிறிய பாட்டனாராகிய ஐயாக்குட்டி ஐயர் முதலில் நன்றாக வேதாத்தியனம் செய்தார். பிறகு வடமொழியில் காவிய நாடகங்களை கற்றார். ராமாயணம், பாரதம், பாகவதம், ஹாலாஸ்ய மகாத்மியம் முதலியவற்றை படித்து உபன்யாசம் செய்யும் திறமை அவர் பால் இருந்தது. வைத்தியம், ஜோதிஷம், மந்திரம், யோகம் இவற்றிலும் அவருக்கு நல்ல பயிற்சி உண்டு. சங்கீதமும் வரும். மலையாளத்தில் இருந்த ஒரு பெரியாரிடம் மந்திர உபதேசம் செய்து கொண்டார். ஒருவர் பின் ஒருவராக 3 மனைவியரை அவர் மணந்து கொண்டார். மூவரும் காலம் சென்றனர். அவருக்கு குழந்தையொன்றும் பிறக்கவில்லை. குடும்பத்துக்குரிய நிலம் கடன் தொல்லையினால் போக்கியம் வைக்கப்பட்ட பிறகு அவர் உத்தமதானபுரத்தில் ஒருவித முயற்சியுமின்றி இருப்பதை விரும்பவில்லை. தம்முடைய தமையனார் பள்ளிக்கூடம் ஒன்றை நடத்த ஆரம்பித்ததை அறிந்தும் அந்த கிராமத்திலே அடைப்பட்டு கிடப்பது அவருடைய இயல்புக்கு விரோதமாக இருந்து வந்தது. புராண பிரசங்கம் செய்பவர்களுக்கு அந்த காலத்தில் இந்நாட்டில் நல்ல மதிப்பு உண்டு. ஆதலின் எங்கே போனாலும் தமக்கு ஜீவனத்திற்கு குறைவில்லை என்பதை ஐயாக்குட்டி ஐயர் உணர்ந்து தமிழ்நாட்டிலுள்ள பல ஊர்களுக்குச் சென்று புராணப் பிரசங்கங்கள் செய்யத் தொடங்கினார். அவரோ ஏகாங்கி, அதிக ஆசையற்றவர். ஜனங்களுடைய மனத்தை கவர்வதற்கு வேண்டிய இயல்புகள் அவரிடம் நிரம்பியிருந்தன. அவருடைய பூஜை மிகவும் சிறப்பாக இருக்கும். ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் பூஜையையும் அவர் செய்து வந்தார். அவர் பூஜை செய்த விக்கிரகம் இப்பொழுது உத்தமதானபுரம் சிவாலயத்தில் வைக்கப்பெற்று ஆராதனை செய்யப்பட்டு வருகிறது. சென்ற இடங்களிலெல்லாம் அவருக்கு சிறப்பு உண்டாயிற்று. தெய்வபக்தியும் ஜோசியம், மந்திரம் முதலியவைகளில் மிகவும் உறுதியான நம்பிக்கையும் கிராமத்தில் உள்ளவர்களிடம் இருந்தன. ஆதலின் ஐயாக்குட்டி ஐயரை ஒரு பெரிய யோகி என்றும் ஞானி என்றும் ஆச்சாரியர் என்றும் பலர் போற்றி பாராட்டி வந்தனர். அவர் மணி, மந்திர ஔஷதங்களின் மூலமாக பலருக்கு உபகாரம் செய்து வந்தார்.
அவரை நான் நன்றாக கவனித்திருக்கிறேன். இடையிடையே சில காலங்களில் அவர் உத்தமதானபுரம் வந்து சில நாட்கள் தங்குவார். அக்காலங்களிலெல்லாம் அவரைச் சுற்றி ஜனங்கள் கூடிக்கொண்டே இருப்பார்கள். ஒருவருக்கு ஜோசியம் சொல்வார், மற்றவருக்கு மந்திரிப்பார், வேறொருவருக்கு மருந்து சரக்குகளைச் சொல்வார், இரவில் புராண பிரசங்கம் செய்வார். பெரும்பாலும் தாமே சமையல் செய்து கொண்டு உண்பார். அயலிடங்களில் உண்பதில்லை. உத்தமதானபுரத்தின் குளத்தின் மேல்கரையில் இப்பொழுது பள்ளிக்கூடம் உள்ள இடத்தில் ஓர் ஆசிரமம் அமைத்துக் கொண்டு அதில் அவர் யோகாபியாசம் செய்து வந்தார். தினந்தோறும் காலையில் யோகப்பட்டையை தரித்து யோக தண்டத்தையும் ஊன்றிக்கொண்டு யோகம் செய்ய உட்கார்ந்து விடுவார். மணிக்கணக்காக அந்நிலையிலேயே அமர்ந்திருப்பார். மத்தியானத்தில் பூஜை செய்யும் போது யாராக இருந்தாலும் அவரது தோற்றத்தைக் கண்டு ஈடுபடாமல் இருக்க முடியாது. வானவெளியில் உற்சாகமாக பறந்து செல்லும் பறவையைப் போல் அவர் வாழ்ந்து வந்தார். மனைவி இல்லை, பிள்ளை இல்லை என்ற கவலை சிறிதளவும் அவருக்கு உண்டாகவில்லை. அவர் ஒரு யோகி என்பதை அந்த நிலை காட்டியது. 70 பிராயத்துக்கு மேல் அவர் வாழ்ந்திருந்தார். இறக்கும் வரையில் அவர் தலை நரைக்கவே இல்லை. தமிழ் வித்வான்கள், எங்கள் பந்துக்களில் தமிழ் வித்வான்களும் சிலர் உண்டு. முன்னே கூறிய என் பாட்டனாரின் மாமனாராகிய ஓதவனேஸ்வரையர் என்பவர் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றுத் தேர்ந்தவர். சங்கீதத்திலும் அவருக்கு நல்ல பழக்கம் இருந்தது. அவர் தமிழில் பிரசங்கம் செய்யும் திறமையுடையவர். அடிக்கடி புதுச்சேரி முதலிய வெளியூர்களுக்குச் சென்று திருவிளையாடல், கம்பராமாயணம், பாரதம் முதலிய நூல்களை தொடர்ந்து சில நாட்கள் பிரசங்கம் செய்துவிட்டு ஊராரளிக்கும் சம்மானங்களை பெற்று வருவார். உத்தமதானபுரத்தில் லிங்கப்பையர் என்ற வித்வான் ஒருவர் இருந்தார். அவரும் தமிழ்ப்புலமை மிகுந்தவர், செய்யுள் இயற்றும் ஆற்றலும் உடையவர், சங்கீத பயிற்சியும் பெற்றவர், கம்பராமாயண பிரசங்கம் செய்வதிற் புகழ் வாய்ந்தவர். அவர் பல தமிழ் கீர்த்தனைகளை இயற்றியிருக்கிறார். கும்பகோணத்துக்கு அருகேயுள்ள சுவாமிமலை என்னும் சுப்பிரமணிய ஸ்தல விஷயமாக ஒரு குறவஞ்சி நாடகத்தை அவர் பாடி அரங்கேற்றினார். உத்தமதானபுரம் கோவிலிலுள்ள அம்பிகையாகிய ஸ்ரீ ஆனந்தவல்லி மீதும் மகாகணபதியின் மீதும் பல கீர்த்தனங்களை அவர் இயற்றியிருக்கின்றார். அவற்றை அக்காலத்தில் எங்கள் ஊரில் அவர் குமாரர்களும் பிறரும் பாடக் கேட்டிருக்கிறேன். இப்பொழுது ஒரு கீர்த்தனமும் கிடைக்கவில்லை. சங்கீதத்திலும் சாகித்யத்திலும் வல்ல வித்வான்கள் பலர் தமிழில் கீர்த்தனங்களை இயற்றியிருக்கிறார்கள். பாடுவோரும் பாராட்டுவோரும் இல்லாமையால் வர வர அக்கீர்த்தனங்கள் மறைந்து போயின. ஆயிரக்கணக்கான தமிழ் கீர்த்தனங்கள் இந்நாட்டில் முன்பு வழங்கி வந்தன. கர்நாடக ராகங்களின் கதிக்கு மிகவும் பொருத்தமாக அவை அமைந்திருந்தன. அன்று நான் கேட்ட அவை இன்று இருந்தவிடம் தெரியாமல் மறைந்து போய்விட்டன. தமிழில் கீர்த்தனங்களே இல்லை என்று கூறவும் சிலர் அஞ்சுவதில்லை. எல்லாம் சற்றேறக்குறைய 60 வருஷங்களில் நிகழ்ந்த மாறுபாடு. இந்த மாறுபாட்டின் வேகத்திலே லிங்கப்பையரின் சாகித்யங்களும் அகப்பட்டு மறைந்தன. லிங்கப்பையருக்கு சேஷுவையர், சாமிநாதையர் என்ற 2 குமாரர்கள் இருந்தார்கள். தந்தையாரைப் போல் அவர்கள் தமிழிலும் சங்கீதத்திலும் பயிற்சியும் வாக்குவன்மையும் பெற்றிருந்தார்கள். ஊர்தோறும் சென்று அருணாச்சல கவியின் இராமாயண கீர்த்தனங்களைப் பாடி பொருள் சொல்லி காலக்ஷேபம் செய்து வந்தனர். அவ்வாறு சொல்லும் பொழுது இடையிடையே கம்பராமாயணத்திலிருந்து சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற செய்யுளை இசையுடன் சொல்லி கேட்போரை மகிழ்விப்பார்கள். அவர்களுடைய இனிய சாரீரமும் அருணாச்சலக்கவி இராமாயண கீர்த்தனங்களின் அமைப்பும் கம்பராமாயணச் செய்யுட்களின் பொருள் ஆழமும் கேட்போர் மனத்தை கவர்ந்தன. அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் இராமாயண பாரத பாகவதங்களிலும் புராணக் கதைகளிலும் ஜனங்களுக்கு அதிக விருப்பம் இருந்தது. புலவர்கள் புராணங்களை பாடுவதில் ஈடுபட்டனர். திருச்சிராப்பள்ளியைச் சார்ந்த பம்பரஞ்சுற்றி என்னும் ஊரிலிருந்த சுப்பையர் என்னும் வித்வான் ஒருவர் மயில் ராவணன் சரித்திரத்தை தமிழில் கீர்த்தனங்களாக பாடியிருந்தார். அச்சரித்திர கீர்த்தனங்களையும் அவ்விரண்டு சகோதரர்களும் கற்றுக்கொண்டு சில சில இடங்களில் அவற்றை பாடி பொருளுரைத்து வந்தார்கள். இராமாயண கீர்த்தனத்தை பாடுகையில் இடையிடையே கம்பராமாயணச் செய்யுட்களை சொல்வது போல் மயில் ராவணன் சரித்திர கீர்த்தனங்களை பாடி பொருள் சொல்லுகையில் உபயோகிப்பதற்கு அச்சரித்திர சம்பந்தமான செய்யுட்களில்லை. ஆதலின் சந்தர்ப்பத்திற்குத் தக்கபடி வேறு பொதுவான செய்யுட்களைச் சொல்லி வந்தார்கள். ஆனாலும் அச்சரித்திர சம்பந்தமான பாடல்கள் இல்லையே என்ற குறை அவர்களுக்கு இருந்து வந்தது. அப்பா இருந்தால் அவரை புதிய செய்யுட்களை பாடும்படி சொல்லலாம். இப்போது யார் நமக்கு பாடித் தருவார்கள் என்று எண்ணி வருந்தினார்கள். இவ்வாறு இருக்கும்போது ஒரு சமயம் அவர்கள் திருச்சிராப்பள்ளிக்கு அருகிலுள்ள பூவாளூர் என்னும் ஊருக்குச் சென்றிருந்தார்கள்.
அங்கே அவர்கள் சில நாள் தங்கி இராமாயண கீர்த்தன காலக்ஷேபம் செய்து காலங்கழித்தார்கள். இடையே ஒரு நாள் அவ்வூருக்கு திரிசிரபுரம் மகாவித்வானாகிய ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் வந்திருப்பதாக கேள்வியுற்றார்கள். பிள்ளையவர்கள் திரிசிரபுரத்தில் வசித்து வந்த காலம் அது. அவருடைய பெருமை அந்நகரைச் சுற்றியுள்ள இடங்களிலெல்லாம் பரவியிருந்தது. சேஷுவையரும் சாமிநாதையரும் அப்புலவர் பிரான் வந்திருப்பது தெரிந்து நெடுநாட்களாகத் தங்கள் மனத்திலிருந்த குறையை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு சென்று அவரைக் கண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். தமிழ் வித்வான்களைக் கண்டால் உபசரித்து அன்போடு உபகாரம் செய்வது அப்பெரியாருடைய வழக்கம். தமிழ்க் கல்வியில் ஒருவருக்கு சிறிதளவு அன்பிருந்தாலும் அதை பெரிதாக பாராட்டி ஊக்கமூட்டுவார். 2 சகோதரர்களும் தம்முடைய வரலாற்றை கூறினார்கள். தம் தந்தையார் இயற்றிய குறவஞ்சியிலிருந்து சில பாட்டுக்களை பாடிக்காட்டினார்கள். பிள்ளையவர்கள், எல்லாம் நன்றாக இருக்கின்றன. தமிழ் வித்வானாகிய உங்களுடைய தந்தையாரை நான் பாராவிட்டாலும் உங்கள் இயல்பே அவருடைய பெருமையை விளக்குகின்றது. உங்களுக்கும் செய்யுள் இயற்றும் பழக்கமுண்டோ? சகோதரர்கள், இல்லை, இனிமேல் பழகிக் கொள்வதும் இயலாத காரியம். தங்களிடம் ஒரு வேண்டுகோள் செய்து கொள்ள வந்திருக்கிறோம். என்னது? பம்பனஞ்சுற்றி என்னும் ஊரினராகிய சுப்பையர் என்பவர் இயற்றிய மயில் ராவணன் சரித்திர கீர்த்தனங்களை நாங்கள் பாடி பொருள் சொல்வதுண்டு. அச்சரித்திர சம்பந்தமான செய்யுட்கள் இருப்பின் இடையிடையே சொல்ல அனுகூலமாக இருக்கும். தாங்கள் சில கவிகள் இயற்றித் தந்தால் இசையுடன் பாடி யாவரையும் மகிழச் செய்து பிழைப்போம். அப்படியே செய்து தருகிறேன். இவ்வாறு சொல்லி அக்கவிஞர் அங்கிருந்த போதே மயில் ராவணன் சரித்திரத்தை அவர்களைச் சொல்லச் செய்து கேட்டு அதனை 100 செய்யுள்களாக எளிய நடையிற் பாடி அளித்தனர். அந்த 2 வித்வான்களும் அளவற்ற திருப்தியையும் சந்தோஷத்தையும் அடைந்தார்கள். அது முதல் தங்கள் குறை நீங்கிய அவர்கள் மயில் ராவணன் சரித்திர கீர்த்தனங்களைப் பாடும்போது அச்சரித்திர செய்யுட்களையும் இடையிடையே கூறி பொருள் விரித்து வந்தனர். அவ்விருவரையும் நான் பார்த்து பழகியிருக்கிறேன். பிற்காலத்தில் சாமிநாதையர் உத்தமதானபுரத்திலே சில வருஷங்கள் பள்ளிக்கூடம் வைத்திருந்தார். அவரிடம் நான் இளமையர் சில காலம் படித்ததுண்டு. அவரே இவ்வரலாற்றை எனக்குச் சொன்னவர். மீண்டும் அடுத்த சில அத்தியாயங்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு மக்களே, தங்களின் கருத்துக்களை tamilaudiobooks@gmail.com என்ற முகவரிக்கு தெரியப்படுத்தவும். நன்றி.